காமகோட்டி ஒரிஜினல்ஸ் அன்பர்களுக்கு இந்த கோசரங்காவின் பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பேச வர டாபிக் பெரியவாள் பக்தத்தை சொன்னது, ஒருபோதும் நாராயண மந்திரத்தை மறக்காது. காஞ்சி பெரியவாளுக்கு பேசிக்கிறதுக்கு ஒரு படம் பக்தர் கோரிக்கை வந்தார். கோரிக்கையில ஒரு கோரிக்கை எழுதிச்சார். என்ன கோரிக்கை? எதுவும் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம் பாடல்களே பாராயணம் செஞ்சு ஆசைப்படுறேன். ஆனா நேரம் இல்லாமல் தெரிவிக்கிறேன். 4000 பாசுரங்களை பிரிஞ்சு எடுத்த மாதிரி ஏதாவது ஒரு பாடல் இருக்கா, அதை சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு தெரியவா. பார்வதி தேவி சிவத்தது ஒரு எந்த ஒரு நாமத்தை சொன்னா விஷ்ணுவின் 1000 நாமங்களை சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். ராமநாமத்தை சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்லி சிவன் பதிலிச்சாரா. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு சகஸ்ரநாம சோசரம். அதான் சிவன் சொன்ன பதில். நீ கேட்ட கேள்வியும் அந்த பதிலா இருக்கு அப்படின்னார் சுவாமிகள். அடுத்து என்ன சொல்ல போற அப்படின்னு எல்லாரும் ட்ரை பண்ணா. ஆழ்வார்களே நிறைய பாடல்கள் பாடின திருமலை ஆழ்வார். அவர் பாடாத விஷ்ணு கோயில்னாலே அது இப்ப சமீபத்துல கட்டப்பட்டதாக இருக்கும். அவருடைய பாசுரத்துல நாராயணா அப்படிங்கிற திருநாமத்தினுடைய பெருமை குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயராயினெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீ விஷும்பலும் அவளோடு திருமணம் அளிக்கும் பலந்தரம் மற்றும் தந்திரம் பெற்ற தாயினுமாயினும் செய்யும் நலந்தரம் சொல்லை நான் கண்டு கொண்டேனே நாராயணா என நாமாம். நாராயணா அப்படின்னு ஒரு சொல்ல முன்னாலே போதும், அது மூலமா எல்லா நன்மைகளும் ஆழ்வார் கிடைக்கும் அப்படிங்கிறார் ஆழ்வார். நினைவில்லாத போது, நேரம் இல்லாத போது இந்த ஒரு பாசனம் போதும். நேரம் இருந்தால் பாசனங்களையும் பாராயணம் செஞ்சுக்கோ. ஆனா ஒருபோதும் நாராயணா மந்திரத்தை மறைக்காத அப்படின்னு சொல்லி பெரிய ஆசீர்வாதம் பண்ணான். பெரிய ஆசை.